மத்திய பிரதேசத்தில் கடந்த 60 ஆண்டுகளாக வசித்து வரும் தமிழர்களுக்கு சாதி சான்றிதழ் உள்ளிட்ட எந்த அரசு ஆவணமும் வழங்கப்படாததால் அவர்கள் அரசு வழங்கும் சலுகைகளை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து போபாலிலிருந்து எமது செய்தியாளர் ரியாஸ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். போபால் நகரத்துல தான் இருக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் பாக்குற எல்லாமே ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் தான் இங்க இருக்காங்க. ஆனா நம்ம தேடி அடைஞ்சிட நம்ம தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் அண்ணா நகர் இருக்கும். ஆனா இந்த போபால்லையும் தற்போது இங்க அண்ணா நகர் இருக்கு. அண்ணா நகர் மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு தமிழ் பேர் வச்சிருக்காங்க. அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அப்படிங்கிறது ஒரு அம்மன் கோவிலுக்கு தமிழ் மக்கள் பேர் வச்சிருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பத்தினர் இங்க இந்த பகுதியில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்த மக்கள் இந்த பகுதியில் வசிச்சுட்டு இருக்காங்க சொன்னாங்க. அவங்க நோக்கி தான் நம்ம இப்போ அவங்கள போய் சந்திக்கலாம். அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க செஞ்சிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க, தமிழ் மக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கு மத்திய பிரதேச இருக்கக்கூடிய போபால் நகரத்தை வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக இங்க இருக்காங்க. அம்மா வணக்கம். நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்கம்மா? நீங்க உங்க பேர் என்னங்க? என் பேர் வீர்மா. நான் வந்து கள்ளக்குறிச்சி சைடு. கள்ளக்குறிச்சி. இங்க வந்து இந்த மகாராஜ் இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? நீங்க? எனக்கு வந்து 22 வருஷம் ஆகுது. என்ன வேலை செய்றீங்க நீங்க? நான் வந்து கலெக்டர் வீட்டுல சாப்பாடு செய்யறேன். நீங்க போதுமான வருமானம் தான் இருக்கா உங்களுக்கு? இங்க இல்ல, 10ல தான் என்ன பண்றது, நிலைமை ஏதோ வந்த இடத்துல போய்க்கிறோம். ஏதோ கிடைக்கிறதே டீக்கே, வீட்டுல இருக்கிறதே வேலைக்கு போறது ரொம்ப நல்லது. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? எங்க வீட்டுக்காரர் எங்க கிடைச்சா வேலை செய்வாரு, இல்லன்னா இல்ல வீட்டுல தான் இருப்பாரு. உங்களுக்கு இந்த மக்கள் உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க? ஏதோ பாத்துக்கிறாங்க, என்ன பண்றது. வேற என்ன, சொந்தமா எங்களுக்கு மண்ணு வேணும், பட்டா இல்ல எங்க பேர்ல. இது அது ஒரு ப்ராப்ளம். லைட் இருக்க மாட்டேது, நினைச்ச நேரம் வெட்டி போட்டுறாங்க. நாங்களும் மனுஷன் தானே, ஆடு மாடா நாங்க. முதல்ல எங்களுக்கும் சொந்தமா மண்ணு வேணும். அதுதான் ஓட்டு கேட்கும் போது நல்லா வந்து காலை வரைக்கும் கும்பிடுறாங்க. ஓட்டு கேட்ட பிறகு நீங்க யாரோ நாங்க யாரோ, ஆமா அவரு நம்ம கேக்குறாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் மக்கள் தமிழ்நாடு சேர்ந்த மக்கள் நிறைய பேர் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அன்றாட கூலி வேலைக்கு செல்லக்கூடிய மக்களாகவும் இங்க வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அதே பாலை கிராமங்களை பொறுத்தவரைக்கும் வீடுகளுக்கு முன்பாக கோலமிட்டு தற்போது மக்கள் இங்க வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதி முழுவதுமே தமிழ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி தான். ஆனா வணக்கம், நீங்க உங்க பேர் என்னங்க? என் பேர் சரவணன் சார். சரி, நீங்க எத்தனை வருஷமா இந்த வந்து எங்களுக்கு 4 தலைமுறை ஆச்சு சார். எங்க அம்மா இங்கே பிறந்தாங்க, நான் இங்கே பிறந்தேன், என் பசங்க இங்கே பிறந்தாங்க. எங்க பாட்டி எங்க அப்பா அங்கிருந்து புழைக்க வந்தாங்க சார். இங்க அப்போ வந்து ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டுல வந்து சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு. அதனால எங்க அப்பா எங்க அம்மா அங்கிருந்து இங்க வந்தாங்க. எங்க பாட்டியோட இங்க வந்து இங்கே இருந்து இங்கே வீட்டு கட்டிட்டு இங்கே இருந்தாங்க. அப்போ வந்து கொஞ்சம் இதே படிச்சுட்டு இருந்து பசங்களை வளர்த்துட்டாங்க எங்க அப்பா அம்மா. எங்களை இதை படிச்சுட்டோம். இப்போ வந்து ரொம்ப சிக்கல் சார். இங்க எங்களுக்கு வந்து இங்க சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிக்கல். எங்களுக்கு வந்து இந்த என்ன உரிமை, எது உரிமை கிடைக்கணுமோ அது எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. என்ன மாதிரி உரிமை நீங்க? இப்போ வந்து சார் எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இங்க கிடையாது சார். நாம இங்க இருந்து தமிழ்நாட்டுல போய் கேட்டாலும் சரி, அவன் 50 வருஷம் ரெக்கார்டு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் எங்களுக்கு ரெக்கார்டு கிடையாது, இங்கேயும் எங்கள்கிட்ட ரெக்கார்டு கிடையாது சார். இங்க இருக்கிறோம் எதுக்குன்னா ஓட்டு மட்டும்தான் எங்கள்கிட்ட வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. நாங்க எதிர்பார்க்கறது எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது சார். சார், இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? எனக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க சார். ஒருத்தன் 10வது படிச்சுட்டு இருக்கான், ஒருத்தன் 8வது படிச்சிருக்கான். சிபிஎஸ் கோர்ஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு 8000 ரூபாய் மாச சம்பளம், 2 பசங்களுக்கு சேர்த்து 5000 ரூபாய் போடுது சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்க? கிடையாது சார். உங்க குழந்தைங்க எல்லாம்? என் பசங்க எல்லாம் தமிழ் படிக்காது கிடையாது. நான் தமிழ் படிச்சிருக்கேன் 3வது வரைக்கும். போபால்ல தான் தமிழ் படிச்சேன். அப்ப வந்து இங்க ஒரு டியூஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு அண்ணா மெமோரியல்னு ஒரு ஸ்கூல் இருந்து, அங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு தமிழ் இருந்தது, நாங்க படிச்சோம். இப்ப அந்த இது இல்ல, பசங்க எல்லாம் படிக்கிறதுக்கு அந்த இது இல்ல. அந்த அப்ப வந்து எங்களுக்கு அந்த சலுகைலாம் உண்டு இருந்தது. தமிழக்காரங்க இருந்தாங்க. இப்போ தமிழ் ஸ்கூல் இல்லைங்களா? இல்லைங்க சார். எங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கு சார். எங்களுக்கு பசங்களுக்கு படிக்க வைக்கணும், தமிழ் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டுல போனா வந்து எல்லா ஸ்கூல்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் ஹிந்தின்னு கொடுத்துருக்காங்க, ராஷ்டிரிய லாங்குவேஜ்னு. எங்களுக்கு வந்து இங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் வேணும் சார். ஸ்கூல்ல ஒரு தமிழ் லாங்குவேஜ் வேணும். அந்த கோரிக்கை நீங்க செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு சார். இங்க தமிழக மக்கள் எவ்வளவு குடும்பம்? 1.5 லட்சம் ஃபேமிலி இருக்கும் சார், பூரா மத்திய பிரதேசத்துல சார். ஓகே, உங்களுக்கு அரசினுடைய மத்திய மாநில அரசு திட்டங்கள்லாம் சேருதுங்களா? உங்களுக்கு கிடைக்குது என்ன சார்? இந்த ரேஷன் கார்டுல என்ன கிடைக்காது அதுதான் உண்டு சார். அதுக்கு அந்தாண்ட வேற எதுவும் சலுகை இல்லைன்னு சார். அதுக்கு அந்தாண்ட எந்த சலுகையும் கிடையாது சார். ஓகே, நீங்க அரசு கிட்ட என்ன மாதிரி கோரிக்கை முன்வைக்கிறீங்க? தமிழக மக்கள் வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டை செய்ய மட்டும் ஒரு 2 கோரிக்கை தான் சார். எங்களுக்கு வந்து இங்க ஒரு
ஜாதி சான்று ஒன்று வேணும். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்கூல், தமிழ் ஸ்கூல் எங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சப்ஜெக்ட் தமிழ் சப்ஜெக்ட் கிடைச்சாலும் சரி. இங்க பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆகட்டும், விழுப்புரம் மாவட்டம் ஆகட்டும், பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் இங்க இருக்காங்க. மேலும் சில இருக்காங்க. அம்மா வணக்கம். ஒரு நிமிஷம், உங்க பேர் என்னங்க? பேர் என்னங்க? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? என் பேர் சுமதி. நான் வந்து சங்கராபுரத்துல இருந்து வந்திருக்கேங்க. இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்கம்மா நீங்க? நாங்க வந்து இப்ப 10 வருஷம் ஆச்சுங்க. இங்க எப்படி இருக்காங்க மக்கள்? எப்படி இருக்கு இந்த ஊர்லாம் உங்களுக்கு? இது இந்த ஊர்லாம் பாக்குறது எங்களுக்கு வந்து வித்தியாசமாவே இருக்குங்க. நாங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க. நாங்க வந்து அங்க இருந்துட்டு வந்து இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து வித்தியாசமாவே இருக்குங்க. நம்ம தமிழ்காரங்க தாய்மொழி தமிழ் எடுத்தாலும் நமக்கு தமிழ்நாட்டு சலுகை இருந்தாக்கா எங்களுக்கு எங்கன்னா போகணும் வரணும்னாக்கா எங்களுக்கு அதுக்கு தகுந்த வசதி இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்துருக்கா எங்களுக்கு எங்கன்னா போகணுன்னாக்கா ஒரு மார்க்கெட் போகணுன்னா கூட எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து இங்க பாச தெரியல. இப்போ தமிழ்ல இருந்தாக்கா நாங்க பாட்டு எங்க கூட போங்க வருவோங்க, எல்லா சலுகை எங்களுக்கு தெரியும். அப்படின்றதா எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு என்ன சலுகை வேணுமோ அந்த சலுகை எங்களுக்கு வந்து இங்க கிடைக்கும். நாங்களும் வந்து தமிழ்காரங்கன்றது எங்களுக்கு இந்த பொறுப்பு இருந்தாதானே தெரியும் எங்களுக்கு தமிழ்காரங்க. எங்களுக்கு வந்து எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது. உங்களுக்கான உரிமைங்கிறது இங்க கிடைக்கல. எங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. நாங்க அதாவது எப்படி சொல்றது, தமிழ்காரங்களே இல்லாம இந்தியக்காரங்களே இல்லாம நாங்க சென்ட்ரல்ல இருக்கோம். எங்களுக்கு தமிழ்காரங்கன்றதால ஒரு குரூப் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்களா இங்க? எங்க குழந்தைங்க எல்லாம் இங்க படிச்சுட்டு இருக்காங்க. எங்க குழந்தைங்க வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தான் படிச்சிருக்காங்க. எங்க பிள்ளைங்க தமிழ்காரங்க வயிற்றுல பிறந்த பிள்ளைங்களுக்கே தமிழ் பேச தெரியலங்க. அப்படின்றதால எங்க தமிழ்கார பிள்ளைங்களுக்கு வந்து தமிழை நாங்க கத்துக் கொடுக்கதான் நாங்க விரும்புறோங்க. எங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தேவைப்படாது. நாங்க வந்து இங்க இருக்கிற வரையும் தாங்க எங்களுக்கு ஹிந்தி. நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க எங்க பிள்ளைங்களுக்கு தமிழ் தாங்க. நீங்க என்ன மொழியில படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? குழந்தைங்க படிக்கணும்? என் பிள்ளைங்க இங்கிலீஷ் தமிழ் படிக்கணும்னு தாங்க ஆசைப்படுறோம். அதாவது இங்க பொறுத்த வரைக்கும் 500 மேற்பட்ட தமிழ் குடும்பத்தினர் இங்க இருக்காங்க. ஆனா அவங்களுடைய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி மொழியில் தான் பயின்றதாக தெரிவிக்கிறாங்க. மேலும் அவங்களுக்கான ஜாதி சான்றிதழ் கிடைக்கலங்கிற ஒரு வேதையான விஷயத்தையும் இங்க பதிவு பண்ணியிருக்காங்க.